இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு மைம் ஷோ பண்ணுவது எப்படி யூடியூப் ஷார்ட்ஸ். வேற ஒரு வீடியோவில் உள்ள வீடியோவை எடுத்து நம்ம வீடியோவை மாடிஃபை பண்ணுற ஆப்ஷன் தான். இதற்கு என்னென்ன தேவைப்படும்னா ஆண்ட்ராய்டு மொபைல், யூடியூப் ஃப்ரண்ட் கேமரா, வீடியோ ரெக்கார்ட் ரிமிக்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டைரெக்டாக வேறு ஒரு வீடியோவில் போய் யூஸ் ஆகும். அந்த யூஸ் தி சவுண்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் கட்டு முன்னாடி வந்துடும். ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தோம்னா பேக்ரவுண்ட் சவுண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். நம்ம வாய்ஸ் மிமிக்ரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது பேக்ரவுண்டில் அப்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண தான் வாய்ஸ் மாடிஃபைட் ரன்னிங் ஆகிக்கிட்டே இருக்கும். அதில் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மெரிட்ஸ் இதில் வந்து என்னென்ன நன்மைகள்னால் சப்ஸ்கிரைபர் நிறையா பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நியூ டெக்னிக்கு எல்லா பீப்புளுக்கும் யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து லாஸ்ட் வீடியோ யூஸ் பண்ணுறவங்களுக்கு நாட் கவுண்டபுள் ஆகாது. நம்ம இதில் வந்து நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோவாக இன்ட்ரடியூஸ் ஆகும். டிமெரிட்ஸ் அதில் வந்து லாங்குவேஜ் எந்த இதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. அதுக்கப்புறம் ஓல்டு வீடியோ நாட் கம், அதாவது பழைய கஸ்டமர்ஸு வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏற்கனவே யூஸ் பண்ணி இந்த மெத்தட் தெரிஞ்சவங்க காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம். இதோட முடிவு எப்படின்னா புது டெக்னாலஜி வந்துடும். எல்லா பர்சனும் லைவில் வந்துடுவாங்க. இது ஒன்லி மைண்ட். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.